தூண்டிலா? மீன் இருக்கா? இல்லை பாரு, குட்டி குட்டி மீன் இருக்கு. அழகா இருக்குல்ல? கடிச்சா துள்ளுது. போடுறதா அவ்வளோ தூரம் போகிறானோ? ஊற்றிலடா. ஹாய். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம வீடு இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து இது ஒரு பெரிய ஏரி. இது ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு. ஆனால் இப்போ தண்ணிலாம் கொஞ்சம் வற்றினது போக மீதி வந்து இங்கே மட்டும்தான் தண்ணி இருக்குது. இது ரொம்ப நாளாக அங்கே இருக்கிறதால இங்கே சின்ன சின்ன மீன்லாம் இங்கே நிறையா இருக்குது. அதான் இந்த சின்ன சின்ன பசங்களாம் வந்து பிடிச்சிட்ருக்காங்க. சரி, அதான் நானும் பிடிச்சி பார்க்கலான்ட்டு வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எடிட் பண்ணி எதுவும் போடலை, அப்படியே எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதில் எடிட் பண்ண முடியாது. சிஸ்டம்லாம் வந்து அரியலூரில் இருக்கிறதால அப்படியே போடுறேன். கொஞ்சம் போரிங்காக இருந்தால் சாரி, எதுவும் நினைக்காதீங்க, எதுவும் திட்டாதீங்க. ஏன்னா இந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே வந்தால் தான் நல்லா காடாக சுற்ற முடியும். நமக்கு பிடிச்சதெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து போகி பண்டிகை, இன்னும் வந்து எதுவும் ரெடி ஆகலை. வீட்டில் வந்து இப்போ தான் எல்லாம் சமையல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் ஈவினிங் தான் இங்கே சாமி கும்பிடுவாங்க 6 மணிக்கு மேலே. அதனால் பகல் ஃபுல்லாக காடாக சுற்ற போகிறோம். அப்படி சுற்றும்போது நிறைய உங்களுக்கு நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன், கண்டினியூவாக பாருங்கள். இப்போ வந்து நான் சும்மா தூண்டில் போட்டு பார்க்கலாம், மீன் எதாவது சிக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே ஒருத்தவங்க குளிச்சிட்ருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறமா நான் வந்து தூண்டில் போட்டு எதாவது மீன் சிக்குனுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச மீன் எல்லாமே இந்த பசங்க தான் பிடிச்சானுங்க. அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நேரமும் இங்கே நிற்க முடியாது. நிறைய பேர் வந்து இது குளிச்சுட்டு போகிற இடம் இது. அதனால் நான் போட்டு பார்க்குறேன், வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா கோச்சிக்காதீங்க. இந்த ஸ்வெட்டர் வந்து எங்கள் மாமனாரோடையது. நான் அங்கேருந்து ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதனால எங்கள் மாமா போட்டுட்ருக்கிறது இது. அதனால் இது போட்டிருக்கேன். கொஞ்சம் அப்படியே இப்படியே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யாரும் வந்து போகிறாங்க. எங்க வேறு யாரும் பையன்
சொல்லும். பெரிய பெரிய ஆளுங்களாம் அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, ஒரு பெரிய ஆள் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் ஏன்டா கிட்ட கிட்ட விடுற ஏட்டிக்கு போடுறா வாண்டா போ யாத்தி அங்கே போயிருந்து வீட்டு போய் சைக்கிள்ல வரலாமா போய் நாக்கு போய் மாஸ்டா என் வீட்டு போய் வெட்டிட்டு வரட்டா போய் வெட்டிட்டு வா சைக்கிளில் போயிட்டு சைக்கிள் எங்க நாக்கு பிடிச்சி இல்லையா போயிட்டு சைக்கிள் எடுத்துவா வெட்டிட்டு சைக்கிள் எடுத்துவா போயிட்டு வச்சுட்டு வாடா தம்பிங்க கூட ஒரு டைம் இரு 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 அவன் எழுக்கட்டும் அதை எழுக்கட்டும் கூட அவன் எழுக்கட்டும் ஒரு ரமா எழுக்கட்டும். அது உள்ளே இழுக்கும்போது மீன் சிக்கிருக்கணும். எம்மா பெரிய கண்டு கொஞ்சம் கண்டு கொஞ்சம் ஏண்டா பிடிச்ச இந்த சைட்லாம் போடக்கூடாதா? ம் அங்கே இருக்காக்கா சண்டா சண்டா ஏட்டாங்கக்கா எங்கடா அவன் சின்ன துண்டி கால ஓட்டிக்கிட்ட இங்க பாருங்க, இது ஏரி. இதில் வந்து நான் தூண்டிட்டு போட்டிருக்கேன். மீன் சிக்குதான்னு பார்க்கலாம். அப்படி சிக்கலைனாலும் ஒன்றும் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு போகிறேன் அது உள்ளே இழுக்கவே மாட்டேங்குது. இரு பொறுமையாக இல்லையா நாங்கள் தான் எடுத்துருவோம். அதில் பாருங்க, வெள்ளையாக இருக்குது. அது உள்ளே இழுத்தாதான் அதில் மீன் சிக்கியிருக்குன்னு அர்த்தமா. அப்போ தான் வந்து வேகமாக இழுத்தா அந்த மீன் வந்துடுமா. சும்மா சின்ன சின்ன மீன் நிறைய இருக்குது. எங்க இருக்கு அங்கே எடுத்து போடணும் ம் தூரமாக. இந்த ஒத்துல கொடுங்க இந்த ஒத்துல கொடுங்க குட்டி உன் தூண்டி எடுத்துருவாங்க எடுத்துருவா என்னோட இருடா என்னோட நல்லா இழுக்கணும். அப்படியா? என் தூண்டி என்னோட நம்மடா உள்ள எவன்டா கல்லடி போடுறவன் நல்லா சாப்பிட விட்டு கழுதை புண்ணா நல்லா சாப்பிட விட்டு கண்ணு தெரியாது அப்படி வாங்க போறேன்ட்டு வண்டியாச்சும் இந்த ஏரி வீட்டுல இருக்காங்க. தூரமாக போட்டால் தானே வரும்.
அது இல்லை போல அது நாக்குப்பூச்சி இல்லை எடுத்து பாரு எப்படி எடுத்து பாருங்க தம்பி அதில் நாக்குப்பூச்சி தம்பி இதுதானா ம் சாப்பிட்டுச்சா வந்து ஆ? அது எப்படி சாப்பிட்டுச்சு இதில் மாட்டாமல்? தம்பி இதில் நாக்குப்பூச்சி வைங்கடா இருக்கா ஏன் கருப்பா அவன் ட்ராயிண்ட் டாக் போயிட்டான்ல ஏன்டா டேய் ஏய் நீ நான் இப்போ நான் சொல்கிறேன்டா ம் ம் ஓ ம் அவ்வளோ சீக்கிரம் வரும் இதில் நாக்கு பூச்சி இருக்குமா? முயற்சி பண்ணுறானுங்க இது அடுத்துங்க இது என்ன எடு ம் வெறும் வெறும் தண்ணி போட்டால் எதுவும் வராது. ஆ அம்மா நீ போய் பிடிக்கும் ஏதாவது மாட்டுச்சுன்னா பிடிச்சி எழுதும் ஓ அதுவும் பிடிச்சியா அதுவும் எழுந்துச்சுப்பா இந்த மேலே மிதக்குது அதுவா? ம் தம்பி எழுதிச்சு வரா நம்ம மாட்டிருக்கு போல. அப்படிங்களா ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தூண்டிலாம் போட்டோம், ஒரு மீனும் கிடைக்கல. அதனால என்ன ஆச்சு, கிளம்பிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்களா, சரி வீட்டில் தேடுவாங்க, அதனால் கிளம்பியாச்சு. அடுத்த டைம் வந்து அதுக்கு ஃபுட்டுலாம் வாங்கிட்டு வந்து போட்டதுக்கப்புறமா சிக்குமா, அப்படி வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்போ வேணால் தனி வீடியோவாக போடுறேன். நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. அடுத்த வீடியோ என்னன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் போராக இருக்கும். சரி, மீன் மாட்டுங்கிற நம்பிக்கையில் நான் போய் வீடியோ எடுத்தேன். ஆனால் அது வீடியோக்காகவே என்னன்னு தெரியல, சிக்கவே இல்லை. அடுத்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு